நீங்க இன்னைக்கு பார்க்க போறது அறுபடை வீடுகளில் 5ஆம் வீடான திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் தல வரலாறு மற்றும் கோயில்களின் சிறப்பு அம்சங்களை பற்றி நாம் அறிவோம். திருத்தணி அரக்கோணத்திலிருந்து வடக்கே 16 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. சிவனருட்செல்வன் கந்தனின் 5வது படை வீடாக பூஜிக்கப்படுவது திருத்தணி என்னும் இத்திருத்தலமாகும். தொண்டை நாட்டில் அமைந்துள்ள திருத்தணி என்னும் இத்திருத்தலம் திருக்கைலாயத்தை போலவும் வைகுண்டத்தை போலவும் சத்தியலோகத்தை போலவும் சிறப்புற்று விளங்குகிறது. இத்திருத்தலத்தை சுற்றி ஓங்கி உயர்ந்த மலைகளும் நறுமலர் சோலைகளும் மலர் பொய்கைகளும் புண்ணிய தீர்த்தங்களும் அமைந்துள்ளது. இப்படை வீடு ஏனைய படை வீடுகளுக்கெல்லாம் தலையாய சிறப்பையும் சீர்மையையும் பெற்று பொலிவுறுகிறது. இத்திருத்தலத்திற்கு சீர்புரணகிரி, கணிகாசலம், மூவாத்ரி, அல்லாகாத்ரி, திருத்தணி என்றெல்லாம் பல பெயர்கள் உண்டு. மலை மீது ஆனந்த தோற்றமளிக்கும் ஆலயத்துள் எழில்மேவும் 4 சுற்று பிரகாரங்கள் அமைந்துள்ளன. 400 அடி உயரத்தில் மலை மீது எழுந்தருளியிருக்கும் கந்தனின் கமல மலர் பாதங்களை பணிந்து பேரின்பம் பெற 365 படிக்கட்டுகளை கடந்து செல்ல வேண்டும். புத்தாண்டு தினத்தன்று படித்திருவிழா உற்சவம் இங்கு மிக சிறப்பாக கொண்டாடப்படும். பக்தர்கள் ஒவ்வொரு படியிலும் நின்று பக்தி பாடல்களை பாடி மகிழ்ந்தவாறு மலை மீது காட்சி தரும் முருகனை தரிசிப்பர். அவ்வாறு செய்தால் அவ்வாண்டின் 365 நாட்களும் நல்வழியில் நடந்தேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அது கற்பனையல்ல, நாம் கண்கூடாக காணும் உண்மையாகும். மலைப்பாதையில் அமைந்துள்ள பிரம்ம தீர்த்தமும் பரமேஸ்வரர் ஆலயமும் அருளோடு காணப்படுகின்றன. மலை உச்சியில் காணப்படும் 4வது பிரகாரத்தில் செங்கழுநீர் பிள்ளையார் கோவிலும் ஐயனது அபிஷேகத்திற்கு உகந்த இந்திர நீர்ச்சுனையும் விஷ்ணு தீர்த்தமும் நாக தீர்த்தமும் அமைந்துள்ளன. அடுத்துள்ள 3வது பிரகாரத்தில் வஜஸ்தம்ப விநாயகர், ஐராவதம், உமா மகேஸ்வரர், உச்சி பிள்ளையார் ஆகியோரின் அருட்சன்னதியை காணலாம். 2ஆம் பிரகாரத்துள் காமாட்சியம்மன் சமேதராய் ஏகாம்பரேஸ்வரர், ஆறுமுகசுவாமி, குமரேஸ்வரலிங்கம், உற்சவமூர்த்தி ஆபத் சகாய விநாயகர், அருணகிரிநாதர், வீரபத்ரர், நவ வீரர்கள், சூரிய பகவான் ஆகியோரின் திவ்ய சன்னதிகளையும் காணலாம். முதல் பிரகாரத்தில் நம்மை காத்தருளும் கந்த கடவுள் எழுந்தருளியிருக்கும் கற்ப கிரகத்தை காணலாம். இக்கற்ப கிரகத்தை சுற்றி ஸ்தான மண்டபம், அர்த்த மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன. இப்பிரகாரத்தின் தென்பாகத்தில் வள்ளியம்மைக்கும் தேவசேனா தேவியருக்கும் தனித்தனியே திருச்சன்னதிகள் உண்டு. முதற் பிரகாரத்தில் பாலசுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகியோரின் திருச்சன்னதிகளை காணலாம். கற்ப கிரகத்தில் ஆறுமுக பெருமான் அண்டங்களை பரிபாலிக்க தண்டாயுத வேல் தாங்கி காட்சி தருகிறார். அப்பெருமானது எழில் உருவத்தை தரிசித்து பக்தியால் புண்ணியத்தை தேடி பிறவி என்னும் கடலை கடப்போமாக. திருத்தணியை நக்கீரர் 5வது படை வீடாக கூறியுள்ளார். வெள்ளி திருமணம் நடந்த ஊர் இது. அந்த கதையை இப்போது பார்க்கலாம். நம்பிராஜன் என்று ஒரு வேடன் இருந்தான். அவனுக்கு வள்ளி என்று ஒரு பெண் இருந்தாள். கடவுளே, நான் வணங்குற முருகனே எனக்கு கணவனாக வர வேண்டும். வள்ளி கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்ததை பார்த்த நாரதர் முருகனிடம் போய் சொன்னார். வள்ளியை திருமணம் செய்து கொள்ளும் நேரம் வந்தாச்சு. இதில் நான் ஒரு சிறிய விளையாட்டு விளையாடப் போகிறேன். முருகன் ஒரு வேடன் போல் வேடம் போட்டுக்கொண்டு வள்ளி இருக்கும் இடத்திற்கு வந்தார். அவரை பார்த்து வள்ளி பயந்து போனாள். ஏய், யார் நீ? இங்கே ஏன் வந்தாய்? உனக்கு என்ன வேணும்? ஏய் பெண்ணே, நீ ரொம்ப அழகாக இருக்கிறாய். உன் பெயர் என்ன? உனக்கு என்ன திமிர்? எதற்கு என் பெயரை கேட்கிறாய்? என்னிடம் கலாட்டா செய்ய வந்திருக்கிறாயா? என் அப்பாவிடம் சொல்லிவிடுவேன். அந்த சமயம்
நம்பிராஜன் சிலரோடு வரும் சத்தம் கேட்டு முருகன் மரமாக மாறிவிட்டார். அவர்கள் போன பிறகு ஒரு அழகான வாலிபனாக மாறினார். இதையெல்லாம் பார்த்த வள்ளி, என்ன வித்தை காட்டுகிறீரா? இதற்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் விரும்பும் முருகனைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன். இதை கேட்டு முருகன் மனதுக்குள் சிரித்துக் கொண்டார். அங்கிருந்து மறைந்து விட்டார். மறுபடியும் வேறு விதமாக குறும்பு செய்ய நினைத்தார். அண்ணன் விநாயகரை வணங்கினார். விநாயகரும் எதிரே வந்தார். அண்ணா, எனக்கு ஒரு உதவி செய்கிறீர்களா? நீங்கள் யானை மாதிரி வந்து வள்ளியை பயமுறுத்த வேண்டும். அப்பொழுது நான் காப்பாற்றுவது போல் அங்கே வருவேன். சரியா? விநாயகரும் தம்பிக்கு உதவ ஒப்புக்கொண்டார். யானை போல் வள்ளி இருக்கும் இடத்திற்கு வந்தார். அதை பார்த்து வள்ளி பயந்து ஓடினாள். ஆ, யானை! ஐயோ, யானை! யாராவது காப்பாற்றுங்களேன்! அந்த நேரம் முருகன் அங்கே ஒரு கிழவன் போல் வந்தார். அவர் மேல் வள்ளி மோதினாள். என்னம்மா, என்ன ஆயிற்று? ஏன் இப்படி ஓடி வருகிறாய்? தாத்தா, தாத்தா, ஒரு யானை என்னை துரத்திட்டு வருகிறது. எனக்கு பயமாக இருக்கிறது. கவலைப்படாதம்மா, யானை தானே, நான் சொன்னா கேட்கும். இப்போது பார். ஏ யானையே, இங்கே வராதே, திரும்பி போ. யானைதான் விநாயகர் ஆயிற்றே. உடனே போய்விட்டார். இதை பார்த்து வள்ளி ஆச்சரியப்பட்டாள். மிக்க நன்றி தாத்தா. எங்க அப்பாவிடம் சொல்லி உங்களுக்கு நிறைய பரிசுகள் வாங்கி தருகிறேன். எனக்கு பரிசாக நீதான் வேண்டும். என்னை கல்யாணம் செய்து கொள்வாயா? வள்ளி மிகவும் கோபப்பட்டாள். முருகனும் இதற்கு மேல் வள்ளியை பயமுறுத்த வேண்டாம் என்று தன்னுடைய நிஜ உருவத்தை காட்டினார். அப்புறம் என்ன, வள்ளி திருமணம் சிறப்பாக திருத்தணியில் நடந்தது. இது சென்னைக்கு அருகே உள்ளது.